என்னாடி வருவாங்களா வரமாட்டாங்களா? எவ்வளோ நேரம் இங்கிட்டே உட்காந்துருக்கிறது? எனக்கு மட்டும் என்ன தெரியும், இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஐயோ, உட்காந்துருக்க தூக்கம் கண்ணு கட்டுதுடி. என்னால் முடியல, அப்படியே இங்கே சுருண்டுருவனான்னு இருக்கு. ஏம்மா, நீ தூக்கம் வருதுன்னு சொல்லி எனக்குமே இப்போ கண்ணை கட்டுதுமா. அப்படியே திண்ணையில் அப்படியே குழு குழுன்னு இருக்கிறதுக்கு அதுக்கும் அப்படியே படுத்து தூங்கினா அப்படியே சொர்க்கமாக இருக்கும் போல இருக்குமா. ஐயோ, எனக்கே ஒரு இதாக இருக்குடி, கண்ணெல்லாம் கட்டுதுடி. வயிறு வேற கிள்ளுது, பசி எடுக்குது. வரும்போது ஒரு வயிற்றுக்கு நான் சாப்பிட்டாவது வந்திருக்கலாம். இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சண்டையை போட்டு அப்புறமேட்டுக்கு போவோம். ஐயோ, இவங்க என்னைக்கிடி சண்டையை போட்டு போகிறது? அம்மா, தூக்கம் வருதே. ஸோ எங்கிட்டு போனாலும் வீட்டுக்கு 5 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. இன்றைக்கி 5ஐயும் தாண்டி 6 மணி ஆக போகுது. இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. 2 எங்கிட்டு தான் போணுச்சுங்க. ஷோ, பெரும் ரோதனையாக இருக்குதே. நம்ம இருந்தால் தான் இங்கே எல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு சோறை பொங்க அதை பண்ணி இதை பண்ணுன்றது. நம்ம இல்லைன்னா ஜாலியாக ஊரை சுற்றுறது. அதை எங்கிட்டு போனாங்கன்னே தெரியலக்கா. வந்தாலும் நானும் உக்காந்து பார்த்துட்டேன். இது எங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் இல்லைன்னா ஃபோன் பண்ணுறது இந்த அம்மா தான் வந்து சொல்லி நாங்கள் செய்யறது. நாங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபோன் பண்ணுறது ஆலோசனை சொல்கிறத பாரு. எங்கே நீங்கள் கிளம்பிட்டீங்க? சரி சரி போங்க. ஐயோ, முடியலடி என்னால். ஏம்மா, முடியலன்னா படுமா. ஐயோ, வந்தா எழுப்பி விட்றேன். சரிடி, வந்தோடனே எழுப்பி விடு. அப்பா, இதுக்கு மேலே என்னால் உட்கார முடியாது. ஐயோ, அவன் என்ன வேதனையில் இருக்கான். இது என்ன கொரட்டை விட்டுக்கிட்டு உக்காந்துருக்கு. ஐயோ, எனக்குமே கண்ணை கட்டுது. வரும்போது வரட்டும். அப்படியே நம்மள அப்படியே கொஞ்ச நேரம் சாய்வோம். எம்மாடி, எல்லாம் எடுத்து வச்சிட்டியாம்மா? எடுத்து வச்சிட்டேன். சரிம்மா, வேகமா கிளம்பு, உங்க அப்பா வந்துருவாரு. அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. எம்மாடி, நாங்க என்ன அங்க ஊருக்கா போறோம், வேலைக்கு போறோம். அங்க வந்துட்டு நீயும் எங்க கூட சேர்ந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், பரீட்சை வேற இருக்குன்னு சொல்லியிருக்க. எல்லாத்தையும் பார்க்கணும்ல. எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசை. ஆனா நீங்க என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்க. ஏம்மா, என்னம்மா இப்படி பேசுற? நான் என்ன வேணும்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்துருவோம். நீ எதையும் நினைச்சுக்காத, சரியா? அங்க அம்மாயி கிட்ட சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். அம்மாயிக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணணும், படிக்கணும், சும்மா டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது, சரியா? சரிம்மா. என்னமா, கிளம்பிட்டீங்களா? போலாமா? கிளம்பியாச்சுங்க. என்ன துணி மாத்தலையா? இந்த துணிக்கு என்ன, இது நல்லா தானே இருக்கு. ஐயோ கடவுளே, எப்ப பார்த்தாலும் உங்க கூட இதே ஒரு ரோதனையா இருக்கு போங்க எனக்கு. ஏமா, எப்ப பார்த்தாலும் துணியே இல்லாத மாதிரி இந்த கிழிஞ்ச பனியனையும் இந்த அழுக்கு வேஷ்டியையும் கட்டிக்கிட்டே இருங்க. பாக்குறோம், இதனாலதான் உங்களை மதிக்கிறதும் இல்ல. ஒழுங்கா உள்ள இருக்குல்ல, அத்தனை துணி இருக்குது, அதுல ஒண்ணு போட வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் இதேதான் போட்டுக்கிட்டு 4 பேர் பார்த்து ஏளனமா பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்குது. அதுவும் இல்லாம அன்னைக்கு போனப்பே அம்மா என்னை பிடிச்சி திட்டினாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி வந்திருக்காரு, ஒரு சட்டை துணி எடுத்து போட்டு வர்றதுக்கு என்ன அப்படின்னு. அது வேற திட்டும். சீக்கிரம் போய் துணியை மாத்திட்டு வாங்க. சரி, இந்த இருங்க, மாத்திட்டு வரேன். எவ்வளவு துணி இருந்தாலும் இந்த மனுஷன் இதே பனியனையும் வேஷ்டியும் தான் கட்டிக்கிட்டு தெரியுது. எம்மாடி, உனக்கு போட்டுக்கிறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தானே? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேம்மா. அது மட்டும் இல்லடிமா, இங்கெல்லாம் எப்படி துணியை கழட்டி போடுற மாதிரி அங்கெல்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. அம்மாயி வயசானவங்க ஆடு மேய்க்க போவாங்க, உடம்பு முடியாததோட எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க. உன் வேலையை நீ பார்த்துக்கணும், சரியா? அம்மாயிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒத்தாசை பண்ணணும், துணியெல்லாம் துவைச்சு போட்டுறணும். அன்னன்னைக்கு போடுறத துவைச்சு போட்டுறணுமா? சரிம்மா. பத்திரகாளி, இப்ப எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் அதையே போட்டுக்கிட்டு சுத்த வேண்டியது. சரி வாங்க, மணி ஆயி போச்சு. அப்புறம் அம்மாவும் தங்கச்சி எங்க? வீட்டுல ஆளையே காணோம். தெரியலங்க, நானும் உங்க கூட தானே வந்தேன், ஆளையே காணோம். சொல்லிட்டு போலன்னா எதுவும் நினைச்சுக்கிறாங்களா என்னமோ? ஏங்க, அவங்களாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல இல்லன்னா சந்தோஷம் தான் படுவாங்க. சரி விடு. உங்க அண்ணன் இப்ப வீட்டுல தானே இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம். வாங்க போலாம். எப்படி பைய தூக்கிட்டு வா, போவோம். ஷோ, வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரே ரோதனையா இருக்கு. இதுல நீ வேற இங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோவே, இவங்க பண்ற டார்ச்சர் நீயே தாங்கலன்னு தான் சொல்லுவ. அந்த அளவுக்கு பண்றாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இங்க இருக்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு வருது. எப்படா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்துட்டு போவோன்னு இருக்கு. அண்ணே, ஒரு நிமிஷம் வையே, ஒரு நிமிஷம் வை. ஏன்டா இப்படி பாடா படுத்துறீங்க? ஒரு நிம்மதியா இந்த வீட்டுல போன் கூட பேச விட மாட்டேங்கிறீங்க. இல்லனே, வெளியே போறோம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்ல, அதுக்கு தானே. போறதா இருந்தா போக வேண்டியதானே, அதை என்ன சொல்லிக்கிட்டு போறது? இல்லனே, பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போறேன், வரதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகும். எனக்கு ஒத்தாசை பண்றதுக்கு பத்திரகாளி வரா, அதான் நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம். வேலைக்கு போறியா? என்ன வேலை? எனக்கு என்னன்னு தெரியும், விவசாயம் தான். அதுதான் பக்கத்து ஊர்ல உழவு ஓட்டணும் நாங்க, அதான் அங்க போறேன். இங்க சம்பாரிச்சு கிழிச்சது பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்து ஊர்ல போய் வேற சம்பாதிக்க போறியோ?
கொஞ்சமாவது இந்த ஆளுக்குலாம் மனசாட்சி இருக்கா? இத்தனை வருஷத்துல இப்பதான் வேலைன்னு போறாரு. வாய பாரு, முத நாளே எப்படி பேசுறதுன்னு. இல்லனே கூப்பிட்டாங்க. ஆமா நீ பாட்டுக்கு உனக்கு என்ன வந்துச்சுன்னு அங்க போயிருவ. அப்புறம் நம்ம வீட்டுல இருக்க தோட்டம் தரவெல்லாம் ஏன் பாக்குறது? அதுக்கு தனியா ஆள் வச்சு பார்த்து அதுக்கு தனியா கூலி கொடுக்க சொல்றியா என்னைய? உங்களுக்கு அழுகிறது பத்தாதுன்னு இன்னும் அதுக்கு வேற அழுகுமா நானு? இல்லனே ஏடா காசு என்ன மரத்துலயே காக்கிது? இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா இங்க இருக்கிற வேலையை பாரு. சும்மா அங்க போறேன் இங்க போறேன்னு சம்பாரிச்சு கொடுத்து தள்ளுற மாதிரி. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க என்னைக்குமே முன்னேறவே கூடாதா? இதே வீட்ல தான் உட்கார்ந்து எப்பயுமே இதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? பத்திரகாளி கம்முனு இரு. அண்ணன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? உங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் சொல்லணும், என்கிட்ட சொல்லக்கூடாது. கம்பெனி இருங்க சொல்லிட்டேன். இத்தனை வருஷம் சம்பாரிச்சு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் என் புருஷன் சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு 1 ரூபா கூட கொடுத்தது இல்லையா? விவசாயம் பண்ற காசையும் நீங்க தானே வாங்கி வச்சுக்கிறீங்க, வீட்டு செலவு பார்க்கணும் வைக்கணும்னு. அதுவும் இல்லாம எங்கேயும் நாங்க போக கூடாது. இதே வீட்டுல உட்காந்துட்டு வேலைக்காரி மாதிரி சோறாக்கிக்கிட்டே இருக்கணும். நாங்களும் 10 சம்பாதிக்க கூடாதா? அன்னைக்கு மட்டும் வாய் மட்டும் பேசுனீங்க. இனிமே நான் பாதி தான் கொடுப்பேன், நீங்க பாதி போடணும்னு. அப்ப நாங்க போய் உழைச்சாதானே போட முடியும். இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா பண்ண முடியுமா? ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு எங்களை இதா பேசிட்டு இருப்பீங்க. எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கணும்ன்றது எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. நாங்க வேலைக்கு போறோம், அவ்வளவுதான். என்னடா நான் பேச முடியாது எங்க அண்ணன்கிட்ட, நீ பேசுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியோ? ஏன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னைக்குதான் நீ என் பேச்ச கேட்டிருக்க? என் பேச்ச கேட்காம ஆடி ஆடிதான் இந்த லட்சணத்துல இருக்க. இன்னும் பாரு எந்த லட்சணத்துக்கு போறேன்னு. இப்ப வேற புது ஆட்டம் வேற ஆடுறீங்க. ஆடுங்க. இங்க மட்டும் தோட்டத்துல ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் இருக்குது. இந்த வீட்ல தான் எல்லாமே நீங்க பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஒரு 5-6 நாளைக்கு அந்த தோட்டத்தையும் தான் பாக்குறது. அந்த வேலை எவ்வளவு கஷ்டம் என்ன ஏதுன்னு அப்பதானே உங்களுக்கு புரியும். இங்க பாருடா, இதுக்கு மேல என்னால பேச முடியாது. போறீங்களா? கிளம்பிக்கிட்டே இருங்க. சும்மா இங்க நின்றுட்டு வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பத்திரகாளி வா, நீ வா. எங்க வீடுங்க நீங்க வான்னு சொல்றல, வா. எமடி மகா வா, கிளம்பு போலாம். எங்க அம்மா இந்த பத்திரகாளியை திட்டும் போது கூட நான் கூட பாவம் வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு பாக்குதேன்னு பார்த்தேன். ஆனா அது திட்டுறதுல தப்பே இல்ல. என்ன அண்ணன்கிட்ட சொல்லிட்டு போயிருவோம் ஒரு வார்த்தை. சரி பத்திரகாளி. அண்ணே அடடே வாலிங்கம், கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? ஆமாங்கண்ணே கிளம்பியாச்சு. என்னப்பா இப்பயே கிளம்பிட்டீங்க? காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் போக வேண்டியதானே? பிள்ளையும் கூட்டிட்டு போறீங்க போல. இல்லனே வீட்ல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் அங்க போய் அம்மா வீட்ல விட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி அங்க இருந்துட்டு நாளைக்கு கிளம்பி வேலைக்கு போயிடலான்னு. பரவாயில்லம்மா, அப்படியே பண்ணிருங்க. நீங்களாம் அங்கிட்டு போய் இருந்த மாதிரி இருக்கும். சரி பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணே நீங்க கொடுத்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டா சொல்லிருவாங்களே? அதே நம்பர் தாயா, அதே நம்பர் தான். சரிங்கண்ணே, அப்ப நான் வரேன். நல்லபடியா போயிட்டு நல்ல வேலை செஞ்சேன்னு பேர் வாங்கிட்டு வரணும். அண்ணன் பேரை காப்பாத்தணும். அது மட்டும் இல்ல, இதுல நீ நல்லா பண்ணீங்கன்னா அங்க சுத்து வட்டாரத்துல நிறைய பேர் உன்னை கூப்பிடுவாங்க. சரியா? சரிங்கண்ணே. சரிப்பா, அப்ப பார்த்து போயிட்டு வாங்க. பாத்தீங்களாங்க, நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ஊர்ல இருக்கவங்க கூட நமக்கு நல்லது நினைக்கிறாங்க. ஆனா உங்க கூட பிறந்தவங்களும் உங்களை பெத்தவங்களும் எவ்வளவு இதா நினைக்கிறாங்க. இங்க பாரு பத்திரகாளி, யாரு என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கிளம்புவோம். ஷோ கடவுளே, சந்தோஷ் போனை எடுப்பா. ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? சந்தோஷ் போனை எடு. ஐயோ வண்டியை வேற எடுத்துட்டு போயிருக்கானே, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. எங்க போவான் இவனுக்கு? நம்மளை விட்டா யாரு இருக்கா? எல்லாம் உன் புருஷன் அங்க இருந்து வரும்போதே சொல்லி கொடுத்துதாம கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுதாம இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். இத்தனை வருஷம் அம்மா பையனா இருந்தா இப்ப பாத்தியா எப்படி மாத்தி வச்சிருக்கிறதுன்னு. நீ பேசாதுக்கு சந்தோஷம் அனுப்பாம உன் கூடயே வச்சிருக்கணும். அனுப்புனதுல பெரிய தப்பா போச்சு. உன்னை பத்தி இல்லாத போலதெல்லாம் சொல்லியிருப்பாரு போல இவரு. ஆமாப்பா, அப்படியேதான் இருக்கும் போல இருக்கு. எனக்கே ரொம்ப பயமா இருக்குப்பா. இதற்கெல்லாம் காரணமே உன் புருஷனாமா. அவரை போட்டு நீ அடக்கி வச்சு நான் மட்டும்தான் அடங்கி இருப்பான். இல்லையா இப்படிதான் குண்டக்க மண்டக்க வீட்டுக்குள்ள எதையாவது கலாட்டா பண்ணி விட்டுருவது. ஆமாப்பா, அப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீங்க தெரிந்தவே மாட்டீங்களா? புள்ளைக்கு கெட்டதை சொல்லி கொடுக்கலனாலும் நல்லதை சொல்லி கொடுக்கணும். இப்படியா இருப்பாங்க ஒரு தகப்பன்றது. இதுல இப்ப என்னத்த நான் சொல்லி கொடுத்துட்டேன்? புள்ளைக்கு நான் நல்லதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, உங்க நல்லதை தூக்கிட்டு போய் குப்பையில போடுங்க. இங்க பாரு, வர நீ பேசுற பேச்சு நடவடிக்கையில ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்குது. அடங்கி இருக்கணும், இல்லன்னா அடக்கி விடுவேன். ஆமா, அடங்கின காலமெல்லாம் ஓடி போச்சு. இப்ப நீங்க அடங்கி இருந்தா மட்டும்தான் என்கிட்ட இருந்து கஞ்சி தண்ணி வாங்கி குடிக்க முடியும். ஒழுங்கா அமைதியா இருங்க. அதை விட்டு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நானே அந்த தொட்டியை தூக்கி மறுபடியும் தலையில போட்டு உடச்சு விடுவேன். ஏண்டி உன் அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடாம போய் உன் புருஷன்கிட்ட பொறுமையா பேசி மனசு விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் ஓடிடும். அதை விட்டு நீ ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருந்த வாழ்க்கை கீழே தான் இருக்கும். ஒழுங்கா உங்க அப்பா பேச்சு கேட்காம போய் அங்க வாழ்ற வழிய பாரு. ஆமா, உங்க அம்மா ஞானி சொல்லிட்டாங்கல்லம்மா, அப்படியே போய் கேளு. இப்ப மட்டும் நீ அந்த ஆளுகிட்ட போயிட்டு என்னங்க நொன்னங்கன்னு பேசணும்னு வச்சுக்க, நீ வலிக்கு வந்துட்டேன்னு உன்னை அடிமையாக்க பாரு. அதனால நீ என்னைக்கு கெத்த மட்டும் விட்டுறக்கூடாதுமா. அந்த ஆளு காசு பணம் இல்லாத அந்த ஆளுக்கு அவ்வளவு திமிருனா, இந்த நான் சம்பாரிச்சு வச்ச சொத்து பத்து எல்லாமே உனக்கு தான். நீ யாருக்கிட்டயும் அடிபடிஞ்சு போக கூடாது. சொத்துன்னு சாகும்போது எல்லாத்தையும் என்ன தலையிலேயே வாரி கட்டிக்கிட்டு போறோம். ஏங்க இப்படி இருக்கீங்க? வாழ்ற காலத்துல பிள்ளைங்க புருஷன் போட்டாட்டி புள்ள குட்டின்னு வாழ்றத பாக்கணும். அதை விட்டுட்டு இப்படியா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா?
பையனை காணோன்னு நான் போனை போட்டுக்கிட்டு பதறிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டைய போட்டுக்கிட்டு திரியிறாங்க. என்னதான் குடும்பம்னே தெரியல. எப்படி வந்து வாக்கப்பட்டிருக்கேன் பாருங்க. சே, உங்களை திருத்தவே முடியாது. இன்னமும் உங்க பிள்ளைய ஏத்தி விடுங்க, அப்புறம் நல்லா இருக்கும். அதை பார்த்து கடைசி காலம் கண்ணு மூடும்போது சந்தோஷமா போய் சேரலாம். இவன் ஒருத்தி போதும் எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்க. பாத்தியம்மா இந்த மாப்பிளைய எப்படி உங்க அம்மாவே மாத்தி வச்சிருக்கிறதுன்னு. எப்பா முதல்ல அவரை பத்தி பேச வேணாம்பா, என் பையனை பத்தி பேசுங்கப்பா. ஐயோ அவன் எங்க போனா என்ன பண்ணாலும் ஒண்ணும் தெரியல. வண்டியை வேற எடுத்துட்டு போயிருக்காளப்பா. எம்மடி நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் நம்ம சந்தோஷக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாது. அவன் போனா நம்ம வீட்டுக்கு தான் போவான், அங்க போய் அவன் இருப்பான். அதை விட்டு எதுக்கு பதவிக்கிட்டு கிடக்குற? பெத்த மனசுப்பா, பதறாமையா இருக்கும். என்ன சந்தோஷ், போனே எடுக்க மாட்டேங்கிற. ஏன் மேல உனக்கு என்னதான் கோபம்? மாப்பிள்ள வாங்கத்த. என்னப்பா சந்தோஷம் இருக்கிற இடம் பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? இல்லத்த, போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போனே எடுக்க மாட்டேங்கிறான். எங்கிட்டும் போக மாட்டான்பா, வீட்டுக்கு தான் போவாங்க. நீங்க கவலை எதுவும் படாதீங்க. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்காந்துருக்கீங்க. வாங்க. இல்லைங்கத்த, பையனை பத்தி தகவல் தெரியாம எப்படி நம்ம மட்டும் நிம்மதியா சாப்பிட முடியும்? அதெல்லாம் வேணாம், நீங்க போய் சாப்பிடுங்க. தம்பி எதை பத்தி யோசிக்காதீங்கப்பா, வாங்க வந்து சாப்பிடுவீங்க. இல்லத்த, நீங்க போங்க. ஷோ, போனே எடுக்க மாட்டேங்கிறானே. சந்தோஷ், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நீ எங்க தான் இருக்க? ருக்க, என்ன விஷயம்? எல்லாரும் வந்திருக்கீங்க? தம்பி நீங்க சொன்னபடி நம்ம உமாவுக்கு விவாகரத்து கொடுத்து பத்திரம் அனுப்பியாச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு உட்கார்ந்துருக்கோம். ஓ, உண்மையாவே கொடுத்தாச்சா? ஆமாங்க தம்பி. சரி, எப்ப விவாகரத்து கொடுப்பாங்களாமா? இந்த ஒரு வாரத்திலே எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் வேற என்ன விஷயம்? ஏங்க அப்புறம் நல்ல நாளா பார்த்து நிச்சயம் வச்சுக்கலாம் அமுதாவுக்கும் ரவிக்கும் சொல்லி அம்மா சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அத நீங்களே விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்துட்டேன்னு சொல்றீங்களே, அப்புறம் என்ன? பாத்துக்கலாம். தம்பி உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைங்களா? இதுல என்னங்கத்த இருக்கு? ஏதோ கண்ட்ரிஸ்டி பட்ட மாதிரி ஆகி போச்சுன்னு விடுங்க. ஏன்னா அந்த புள்ள நல்ல புள்ள, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த புள்ளையா இருக்கும். உங்களையும் ரவியும் நல்லா அனுசரிச்சு பாத்துக்கும். அதுக்காக தான் நான் யோசிச்சேன் இப்படின்னு சொன்னோனையும். அதுவும் இல்லாம அந்த புள்ள ஒரு வாழ்க்கையில ஒரு குடிமானமே இல்லாம கஷ்டத்திலேயே வாழ்ந்த புள்ள. அதுதான் அதுக்கு ஒரு விடுதலமா இருக்குமேன்னு நினைச்சேன். மத்தபடி நான் ஒன்னும் கட்டி தான் வைக்கணும் அப்படின்னு வற்புறுத்தல. ஆசையை காட்டி மோசம் பண்ண வேணாம், அதை தான் நான் யோசிச்சேன். இல்லைங்க தம்பி, புரியுது. புரியாம இருக்குங்களா? சரிங்க. ஏருக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுத்தியா என்ன? கொடுத்தேங்க. மாப்பிள்ள சாப்பிட்டீங்க தானே? சாப்பிட்டேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். கிளம்புறீங்களா? வந்துட்டு உடனே எப்படி கிளம்புவீங்க? இருங்க, எல்லாம் பேசி முடிச்சு, அதுவும் இல்லாம அமுதா வீட்டுக்கும் போய் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு போலாம். இப்பயே போய் அங்க என்ன பண்ண போறீங்க? வேலை அப்படி எதுவும் இல்ல, எப்படி இருக்கிறது அதான். உங்க புள்ள வீடு உங்க மருமகன் வீடு. அப்படி இருக்கும்போது எப்படி போவீங்க? இருங்க, கம்முன்னு இருந்துட்டு சாவகாசமா போலாம். சரிங்க தம்பி. ருக்கு, நான் போயிட்டு கறி எடுத்துட்டு வந்துடுறேன். தேவையானதெல்லாம் வெட்டி அரிஞ்சு வை, சரியா? வந்தோடனே குழம்பு வச்சுக்கலாம். சரிங்க. ரவி வரியாப்பா, கடைக்கு போயிட்டு வருவோம். சரிங்க மாமா. போலாம். உனக்கு மட்டுமாமா? எனக்கும் இப்பதாமா நிம்மதியா இருக்கு. இந்த மனுஷன் வேற நீங்க வந்திருக்கீங்களே, என்ன சொல்ல போற எது சொல்ல போறாருன்னு பயந்துகிட்டு இருந்தேன். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. போன தடவை வந்தப்பயே தம்பி அந்த பேச்சு பேசிருச்சு. மறுபடியும் நான் வந்து இங்க உட்காந்துருந்தேன்னா என்னையே திட்டி போடுமோன்னு நினைச்சு பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஏமா அவர் நல்லவர் தாமா, அவர் புடிவாதம் பிடிக்கிறாருன்னு மட்டும் நீ என்னைக்குமே நினைச்சிடாத. அந்த மனுஷன் அன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. பாவம் அந்த உமா பிள்ளை ஒழுங்கா வாழலாம், இந்த மாதிரி குடும்பம்லாம் எங்கிட்டு போனாலும் அமையாது. அதுவும் இல்லாம உன் தம்பி மாதிரி ஒரு மாப்பிள்ளை, பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாப்பிள்ளை கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்படியாப்பட்ட பிள்ளை எப்படிதான் இப்படி இருக்குதோன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு தான் சொன்னாரு. அப்புறம் தான் சரி இந்த பிள்ளை நல்ல பிள்ளை கட்டி வச்சா அந்த பிள்ளைக்கு ஒரு பிடிமானம் இருக்கும்னு நினைச்சுதாமா அப்படி பண்ணாரு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதமா அவரை. இல்லம்மா நம்ம தம்பியை போய் நான் எதுக்குமா அப்படி நினைக்க போறேன். சரிம்மா, அவரு கறி எடுத்துட்டு வந்துருவாரு. வந்துட்டு ஏதோ அரிஞ்சு வைக்கலன்னா அதுக்கு வேற திட்டுவாரு. வா நம்ம போய் அந்த வேலையை பார்ப்போம். சரிம்மா.